அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது 22/1/2026 அன்று வியாழக்கிழமையில் வருகின்ற பிள்ளையார் சதுர்த்தி, அதாவது கணேஷ் ஜெயந்திய பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன கணேஷ் ஜெயந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழலாம். ஏன்னா எப்பவுமே பிள்ளையார் சதுர்த்தி தான் என்று நம்ம சொல்லுவோம். ஆனா இது என்ன புதுசா கணேஷ் ஜெயந்தின்னு கேட்கலாம். ஆனால் இது ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாட்கள். அதுவும் பிள்ளையார் அவதரித்த ஒரு நாள் என்றே சொல்லலாம். அதனாலதான் இத கணேஷ் ஜெயந்தின்னு நம்ம சொல்றோம். அதாவது இந்த கணேஷ் ஜெயந்திய நம்ம தென் மாநிலத்துல அந்த அளவுக்கு விசேஷமாக நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் வட மாநிலத்துல இந்த கணேச ஜெயந்தியானது ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில நினைத்தது நடக்கணும், குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், செல்வம் இது எல்லாமே கிடைக்கணும். இந்த பிள்ளையார் அவதரித்த இந்த ஒரு நாள்ல நம்ம பிள்ளையார வேண்டி வணங்கினோம்னா உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில நினைத்து வேண்டியது விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விஷயங்க தான் நம்ம செய்தால் போதும். அதை பத்தின ஒரு தகவலை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது கூடவே இப்பதான் நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வரும். இப்ப வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இந்த பிள்ளையார் சதுர்த்தி மற்றும் கணேஷ் ஜெயந்திக்கு என்ன வித்தியாசம் என்று அனைவருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஏனென்றால் நம்ம தென்னிந்தியாவில எல்லாரும் பிள்ளையார் சதுர்த்தியில ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மந்த்ல வரக்கூடிய அந்த சதுர்த்தியைத்தான் நம்ம பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுவோம். ஆனால் இப்ப வரக்கூடிய அதுவும் தை மாதத்தில் வளர்பிறை திதியில வரக்கூடிய கணேஷ் ஜெயந்தியைத்தான் நாம எடுத்துக்கணும்னா என்று ஒரு டவுட் இருக்கும் அனைவருக்குமே. அதாவது இந்த கணேஷ் ஜெயந்தியானது பிள்ளையாருடைய உண்மையான பிறந்த நாள் என்று சொல்லப்படுது. ஏன்னா சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு பிள்ளையார் பிறந்ததை குறிக்கின்ற ஒரு நாளாகத்தான் இந்த விநாயகப் பெருமானுடைய ஜெயந்தியானது ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதாவது இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கும் கணேஷ் சதுர்த்திக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பிள்ளையார் சதுர்த்தி என்பது பூமிக்கு வந்த பார்வதிய கணபதி அப்படியே கூப்பிட்டுட்டு திரும்பி கொண்டு போவதற்கான ஒரு அந்த நாள் தான் பிள்ளையார் பூமிக்கு வந்தாருங்கிறது அர்த்தம். அதைத்தான் நாம் பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுறோம். இது ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மந்த்ல வரும். அந்த டைம்ல நாம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். ஆனால் இந்த கணேஷ் ஜெயந்தி அப்படிங்கிறது நமக்கு பிள்ளையார் அவதரித்த ஒரு நாள். அதாவது பாத்தீங்கன்னா முதலில் பார்வதி தேவி பிள்ளையார மஞ்சளாக பிடித்து உருவாக்கின அந்த ஒரு நாள் தான் கணேஷ் ஜெயந்தி என்று சொல்லப்படுது. அதனாலதான் இந்த கணேஷ் ஜெயந்தி நாளுக்கு இவ்வளவு ஒரு பெரிய விசேஷமும் இவ்வளவு வழிபாடுகளும். சாதாரணமாக நமக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ள எவ்வளவு புத்துணர்ச்சியா இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. அதாவது அந்த நேரத்துல யாரு என்ன கேட்டாலும் கோவப்படாம அவங்களுக்கு நம்ம தேவைப்பட்டதை எல்லாம் வாங்கி கொடுப்போம், செஞ்சும் கொடுப்போம். அப்படி அதே மாதிரி பிள்ளையார் அவதரித்த இந்த ஒரு நாள்ல, கணேஷ் ஜெயந்தி நாள்ல நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய என்ன கஷ்டங்கள் எல்லாம் தீரணுமோ இதுவரைக்கும் நாம இதெல்லாம் செய்யல அப்படின்னாலும் கூட பிள்ளையாருக்காக ஒரு எளிமையான தீப வழிபாடு செஞ்சு ஏதாவது ஒரு இனிப்பை நம்ம நைவேத்தியமா வச்சுட்டு பிள்ளையார்கிட்ட மனம் விட்டு வேண்டி என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை வச்சு கேட்டு பாருங்க. கண்டிப்பாக பிள்ளையாருடைய அருளால கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த ஒரு வழிபாடுதான். அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 4வது நாளான இந்த சதுர்த்தி நாள்ல இந்த கணேஷ் ஜெயந்தியை கொண்டாடி இந்த சின்ன எளிமையான முறையில நம்ம தீப வழிபாடு பண்ணி நம்மளுடைய வீட்டுல வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு எந்த விஷயங்கள் வாழ்க்கைக்கு வேணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே கிடைக்குங்கிறது தான் அர்த்தமாக விளங்குது. இப்ப இந்த பிள்ளையார் அப்படினாலே பிள்ளையாருக்கு எருக்க இலைகள், எருக்கம்பூகள் இதெல்லாமே நம்ம மாலை கட்டி போடுவோம். இது ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது. உங்களுக்கு எருக்கம்பூக்கள் கிடைத்தா அதை நீங்க மாலையாக கோர்த்து வச்சுக்கோங்க. அதோட இலை கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. அது கூடவே அருகம்புல் எடுத்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, மறக்காம அருகம்புல்லை எடுத்து பிள்ளையாருக்கு வச்சிருங்க. அன்னைக்கு உங்க வீட்டுல பிள்ளையாருடைய சிலை இல்லைன்னா படம் இப்படி ஏதாவது எடுத்துட்டு அதற்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏத்திட்டு எருக்க இலை இருந்தா உங்களுக்கு கிடைத்தது என்றால் அந்த இலையில நீங்க மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரே இலை மட்டும் இருந்தாலும் போதும். அதுல ஒரே ஒரு தீபம்
அகல்ல வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றினால் போதும். ஏனென்றால் இந்த நாள்ல பொதுவாகவே பிள்ளையாருக்கு வந்து தேங்காய் தீபம், நெய் தீபம் தான் வந்து ரொம்ப விசேஷம். ஆனா இந்த கணேஷ் ஜெயந்திக்கு மட்டும் எள்ளு வச்சு நம்ம உருவாக்கக்கூடிய அந்த எல்லா விஷயங்களுமே வந்து பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்குமாம். அதனாலதான் நல்லெண்ணெய் வைத்து நம் தீபம் ஏத்துவது, ஏதாவது எள்ளு உருண்டைகள் வைக்கிறது, இல்லைன்னா எள்ளு போட்டு ஏதாவது பிரசாதங்கள் பண்றது, அதுவும் இனிப்பு வகை மாதிரி செய்வது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அதனால நல்லெண்ணெய் விட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் வந்து ஏத்தி வச்சுக்கோங்க. அது கூடவே அருகம்புல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது நம்முடைய மனசுக்குள்ள நமக்கு என்ன தேவைப்படுதோ, என்ன விஷயங்கள் வேணுமோ, அந்த மாதிரி கோரிக்கைகள் வைக்கணுமோ, நம்ம அதெல்லாம் வந்து மனசுக்குள்ள வச்சு ஆத்மாத்மா வேண்டி பிரார்த்தனை வந்து செஞ்சு, மாவிளை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வெத்திலை, இல்லைன்னா செம்பருத்தி இலை இப்படி எடுத்துட்டு நீங்க பித்தளை தட்டுல வச்சுட்டு, மஞ்சளை வந்து எடுத்து பிள்ளையாராக நீங்க பிடிச்சு அந்த தட்டின் மீது அந்த இலைய வச்சு வச்சிடுங்க. ஏனென்றால் அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு உருவான அந்த ஒரு நாளுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பிள்ளையார் பிடிச்சு நம்ம வைப்பதற்கு ஒரு காரணம். அதனால இந்த மஞ்சள் பவுடரும் கொஞ்சம் நீங்க வந்து தண்ணீர் விட்டு கலந்து பிள்ளையாரை வந்து பிடிச்சுக்கோங்க. அதற்கு குங்குமம் வைத்து விட்டுட்டு ஒரு 2 அருகம்புல் வந்து தலையில எடுத்து வச்சிருங்க. அதற்கு முன்னாடி நீங்க பச்சரிசி மாவு இருந்தா கொஞ்சம் எடுத்து ஒரு பிள்ளையார் சுழி வந்து போட்டு வச்சுட்டு, அதற்கு மேல இந்த ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏத்துங்க. இப்போ இயற்கை இலை எல்லாம் இல்லைன்னா கூட நீங்க பரவாயில்லைங்க. பித்தளை தட்டு வைத்து தீபம் ஏத்தினாலே போதும். அதற்கப்புறமா இந்த பிள்ளையாருடைய சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மந்திரம் வந்து நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அதாவது சக்தி வாய்ந்த மந்திரமான ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக என்று இந்த ஒரு மந்திரத்தை நீங்க வந்து வியாழக்கிழமை அன்று எவ்வளவு முறை வந்து உங்களால முடியுமோ அவ்வளவு முறை சொல்லி இந்த பிள்ளையார வந்து வழிபடுங்கிறது வந்து அவ்வளவு ஒரு விசேஷம். அதோடு கூட இந்த பிள்ளையாருடைய திருநாமங்கள் சொல்லுங்க. அதாவது மனசுல ஏதாவது வேண்டுதல் வைத்து இந்த நாமத்தை சொல்லி உங்ககிட்ட இருக்கக்கூடிய அருகம்புல்லால அந்த பிள்ளையாருக்கான மஞ்சள் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுவது, இல்லாட்டி பிள்ளையார் படத்துக்கு முன்னாடி அர்ச்சனை பண்ணிட்டு ஒவ்வொரு முறையும் அந்த அருகம்புல்லால பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு, அதுவும் இந்த நாமத்தால நீங்க அர்ச்சனை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக என்னையெல்லாம் வேண்டி கோரிக்கை வந்து வைக்கிறீங்களோ அந்த வரங்கள் வந்து கண்டிப்பாக அப்படியே கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாமங்கள் வந்து ஓம் சுமுகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கஜகர்ணிகாய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் விகடாய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் விநாயகாய நமக, ஓம் தூமகேதுவே நமக, ஓம் கணாதேஷாய நமக, ஓம் பாலச்சந்திராய நமக, ஓம் கஜானயாய நமக, ஓம் வக்ரதுண்டாய நமக, ஓம் சூர்பகர்ணாய நமக, ஓம் பேரம்பாயாய நமக, ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமக என்று இந்த 16 நாமங்களையும் சொல்லி பிள்ளையார வேண்டி மனசுருகி நம்முடைய கோரிக்கைகள் என்னவோ அந்த கோரிக்கையை மனசுருகி வேண்டி கேட்கின்றோமோ அது கண்டிப்பாக நடக்கும். இது கூடவே 16 வகை செல்வங்களும் பெற்று நம்ம வாழ்வாங்கு வாழ்வீர்கள். இதனால சகல காரியங்களும் சித்தியாகும். ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே கூடி வரும். கஷ்டங்கள் எல்லாம் வந்து விலகும். ஏதாச்சும் ஒரு தடைகள் இருந்தாலும் அதற்கான தடைகள் எல்லாம் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில தடைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும். அதனால 22/1/2026 அன்று வியாழக்கிழமை வரக்கூடிய கணேஷ் ஜெயந்தி அன்று இந்த எளிமையான தெய்வ வழிபாடுகளை செஞ்சு அது கூட இந்த 16 நாமங்களையும் சொல்லி உங்களால முடிந்த நெய்வேத்தியத்தை வந்து பிரசாதமா வைத்து, அதாவது கணேஷ் ஜெயந்தி அன்று பிள்ளையார் அவதரித்த அந்த ஒரு நாள்ல வந்து பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை, அவல் இப்படி ஏதாவது வைத்து முடிஞ்சா 2 வாழைப்பழம் கூட வச்சு இந்த வழிபாட்டை வந்து செஞ்சு பாருங்க. என்றென்றுமே வந்து நம்ம குடும்பத்துக்கு நன்மை மட்டுமே வந்துட்டு நிகழும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் செஞ்சு விடுங்க. அது கூடவே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் கம் கணபதியே நமக என்று பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.